ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். அப்போ இப்போ பெரிய ட்ரிப் கொடுத்துருக்காங்களே, எப்படி போறது? சரி, அப்புறமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் இயர் நம்ம பஸ்ஸாலும் பார்த்துப்போம். ஏன்னா ஏற்கனவே தான் இந்த மாதிரி போய் செருப்பாய் அடி வாங்கியிருக்கேன். தாமரை போகலப்பா, என்ன அடின்னு பாத்தி சொல்லணும். செம்ம அடி, செருப்பு வச்சு நீ அடிக்காங்க அப்படி. சரி, இப்ப நம்ம பார்த்து அப்படியே பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணுவோம். ஓகே, இப்ப நான் சைடுல கார் அது எது பூச்சி பெரிய ஏதோ பூச்சி மாதிரி போற மாதிரி இருக்கு வண்டி. சரி, இப்ப அப்படியே இவர்ஸ் கதை திறந்துட்டு பேசஞ்சர்ஸ் ஏற்றி விட்டுருவோம். ஏறு ஏறு ஏறு, திருநெல்வேலி திருநெல்வேலி திருநெல்வேலி, ஏறு 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 ஏறு, திருநெல்வேலி ஏறுது, வா வா வா, திருநெல்வேலி திருநெல்வேலி திருநெல்வேலி. கண்டக்டர் வேலை தான் நான் பார்த்துருக்கேன். கண்டக்டர் எங்கேயா போனா? இந்த போன் பண்ணி கேட்போம். ஹலோ ஆபீசர், சி ஆபீஸ்ன்ற பாரு சார். கண்டக்டர் எங்க இருக்காரு? எது? சோ இவங்க வேற, கண்டக்டருக்கு வேற ஆஃப் டே லீவ் கொடுத்துட்டு நான் மட்டும் தனியா எப்படியா போவேன்? ஸோ கண்டக்டர் கூட போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ஏடா பஸ் ஸ்டாண்டே வாடா இப்படி வைப்பீங்க? செக் போஸ்ட் போட்டுக்கிட்டு முடியலடா, முடியல. இது வேற சைக்கிள் இடிச்சிட்டு இருக்கு. இப்ப பார்த்து அப்படியே போக வேண்டியதான். சே, ஃபர்ஸ்ட் என்னன்னா காலையிலேயே 7 மணி இருக்கும், பஸ் எடுக்கலாம். பஸ் எடுத்து பஸ் ஸ்டாண்ட் விடலாம்னு வேற ஏதோ பஸ் விட்டுட்டேன். எடுத்துட்டேன்னா ஐயோ, ஸோ இது வேற நம்மளுக்கு தொல்லை பண்ணுது. நீங்க நாலு சரியில்லைன்னு நினைக்கேன். நான் அது போவோம் அப்படியே. இன்னைக்கு நாளே சரியில்லையே. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு என் உள்மனசு சொல்லுது. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஐயோ ஐயோ, நான் வேற எல்லா இடத்துலயும் இடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏதோட நடக்க போகுது, கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது. ஆனா அது எப்படியாவது சமாளிச்சு திருநெல்வேலிக்கு போக வேண்டியதுதான். சரி, இப்போ நான் பாட்டுக்கு போயிட்டு போக வேண்டியதான். என்ன மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு? ஏன்னா மழை பெய்யாதுன்னு வானிலை போட்டிருந்தாங்க. இன்னைக்கு என்ன புதுசா மழை பெய்யுது? சம்திங் சரியில்லை, ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது எதிர்த்து பாத்துக்கலாம் நம்ம. இப்ப நாம பாட்டுக்கு சீக்கிரமா திருநெல்வேலிக்கு போய் இறக்கி விட்டு மறுபடியும் அங்கிருந்து ட்ரிப் மதுரைக்கு வரணும். மதுரை ஆரமலை பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்ப நானும் திருநெல்வேலி போறதுக்காக ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்பீடுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த மலையிலயே எவ்வளவு ஸ்பீடா போற மாதிரிங்க, அந்த ஸ்பீடு நாமலாம். இப்ப பார்த்து பிரேக் வேற பிடிக்காது இந்த மலையில. பார்த்து போனோம். நவுடு நவுடு நவுடு, அப்படியே வழி. சரி, இப்ப மதுரை திருநெல்வேலி ஹைவேஸ் பிடிச்சாச்சு. இப்ப இழுத்துட்டு போக வேண்டியதான் ஹைவேஸ்ல. என்னடா ஹைவேஸ் இவ்வளவு காலியா இருக்கு? ஏன்னா கொச்ச மச்சான வண்டி வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு இடம். சமடா, இப்படி இருக்கலாம். இவ்வளவு ஃப்ரீயான ரோட்னா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? என்ன அழகனா. சரி, நாம சீக்கிரமா திருநெல்வேலி போவோம். இப்படியே போயிட்டோம்னா, இல்ல நேரா போனோம். ஆமா, நேராவும் போகணும் நம்ம. சரி, அப்படியே போக வேண்டியதுதான். இப்போ ஸ்ட்ரெயிட்டா வேகமா இழுத்துட்டு போவோம். செம்ம ஸ்பீடு. ஒரு 200 போயிட்டு இருப்பேன் நானு. எனக்கே பார்க்க முடியல, 200 போற மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. சரி, ஏதோ ஒண்ணு ஸ்பீடா போறமே, எப்படியும் ஊருக்கு போய் சேர்ந்தாரு அதுக்குள்ளேயே. சரி, என்னடா வெயில் இது? சே, வெயில் எப்படி அடிக்குது? ஓகே, இப்ப இங்க லெஃப்ட் ரோடு இப்படி போகணும். இப்படி ஏறி இங்க ஒரு ரவுண்ட் மாதிரி போகும். அந்த ரவுண்டு திரும்பி போகும். அப்படி யூட்டன் போட்டு போகணும். அப்படி ரோடு கட்டி விட்டுருக்காங்களாம். ஏதோ இந்த சென்னையில ஏதோ ஒரு இடத்து பிரிட்ஜ் இருக்குமே, அந்த மாதிரி பிரிட்ஜ் கட்டியிருக்கான். சரி, வேற வழி இல்லையே, அவங்கள குத்த சொல்ல முடியாது, நாம பார்த்து ஓட்டணும். சரி, போலாம் அப்படியே. என்ன டோல்கிட்ட வருது? ஏன்னா டோல்கிட்டே இருக்காதுன்னாங்க, டோல்கிட்டே இருக்கு. அட பாவிகளா. சரி, நடுல
ஏதோ ரோடு ஃப்ரீயா இருக்கு. ஸோ நடுவில் இந்த மஞ்சள் கலர் லைன் வழியே போயிடுவோம். என்னது ஏதோ அடைச்சு போட்டு இன்னும் நடுவில் அடைச்சு போட மாட்டேருக்கு. போக முடியுமா? ஓ நோ, போக முடியாதே. இப்ப என்ன செய்யறது? காசு கொடுக்காம இப்ப எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா முடியாது போலுக்கு. சரி, கவர்மெண்ட் தானே கிட்ட போறாங்க, நம்ம என்ன செய்ய போறோம்? போவோம். என்ன கேட்டக்கா? யோ, சும்மா வச்சிருக்கீங்களா இத? ஆனா போவீங்களா? சும்மா வச்சிருக்காங்க, நானும் ஏமாந்து போயிட்டேன். இருங்க, உங்களை அப்புறமா மாத்துக்கிறாங்க. சும்மா வச்சு ஏமாத்துறீங்க, அப்புறம் மாத்துக்கிறாங்க. சரிதான். இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் பார்த்து பொறுமையாதான் ஓட்டணும். இப்போ ஸ்ட்ரைட் இழுத்துட்டு போக வேண்டியதான். அந்த காரே இடிக்காம போனோம். அப்ப இடிக்கலடா சாமி. இப்போ இழுத்துட்டு போவோம். இந்த இந்த டிரைவிங்ல எனக்கு பாட்டு பாடணும் போல இருக்கு. ஆடறாடா, என்ன ஒரு இடம்! கண்ணுக்கு பச்சை பசுன்னு அப்படி குளிர்ந்துருக்கு கண்ணுலாம். எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். இந்த சைடு வந்தா டிரைவர் கண்ணு நல்ல குழுக்குன்னு இருக்கும். ஐயோ யோ யோ ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சுக்கா? டிவைடர் மேல ஏத்திட்டேனே தேவையில்லாம. பஸ் முன்னாடி வருதா? ஐயோ வரலையே. ஷூ, என்ன நீ 4 காலையிலயே எனக்கு இப்படின்னா இப்ப இப்படி இருக்கு. இறங்கி போய் பாப்போம் வண்டிய. ஆஹா, நல்லா சிக்கிடுச்சு வண்டி. கிரேன் போடுறது இழுக்கணும்னு நினைக்கேன். சரிதான், வேற வழியில கிரேன் போட்டுதான் இழுக்கணும். காசு செலவானாலும் பரவாயில்ல, கிரேன் போடுவோம். ஓகேங்க, இப்ப கிரேன் வச்சு இழுத்து வண்டியை வெளியே எடுத்தாச்சு. இப்ப நம்ம அப்படியே வேகமா போக வேண்டியதுதான். போற வழியில போகும்போதே டிவைடர் மேல ஏத்தி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன மெதுவாயிட்டான்? இங்க சிக்னல் எதுவும் கிடையாது. என்ன ஒரே லைன்ல எல்லாம் போறான்? என்னாச்சு உங்களுக்குலாம்? என்ன இது? ஐயோ, நீ இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஐயோ, என்னங்க இது இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு? டேங்கர் லாரி அப்படியே கொண்டு கிடக்கு. வண்டியை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். சரி, நிப்பாட்டிட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்து வந்துடலாம். இருக்கானா செத்துட்டானாரும் தெரியல. என்ன ஆக்சிடென்ட் அது? போய் பார்த்துட்டு வருவோம். அண்ணா இருந்தேன் போய்க்கிறேன். அப்புறம் என்னடா அது? யோயோ, இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு வண்டி. கற்ப மூச்சி மாதிரி கவுத்தி விட்டு போயிட்டானே இவன். இங்க ஆம்புலன்ஸ் நிக்கி, அங்க சைடு போலீஸ். சரிண்ணா, நல்ல பாதுகாப்பு தான் கொடுத்துருக்காங்க. சரி, நாமளும் கிளம்புவோம். நீங்க 4 சரியில்லை இது முக்கியமானதா இருக்கே. ஐயோ பஸ். போ 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 நீ போ. அப்படியே நம்ம சீக்கிரமா போக வேண்டியதான். ஓகே, கிளம்பலாம். நம்ம பஸ் ஏறி நம்ம திருநெல்வேலிக்கு போவோம். பஸ் இருடா போய்க்கிறேன். ஏய, நான் போலான்னு நினைச்சா கூட இவன் சும்மா இருக்க மாட்டான். இந்த கண்டக்டர் இருந்தா கூட நான் இறங்காம அவன் இறங்கி பார்த்துட்டு வந்திருப்பான். அவன் லீவ் போட்டானே, என்ன செய்யுது? அவன் வேலைதான் நான் செய்யறதா இருக்கு. சரி, நமக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அடரா, நடுவில் என்ன ஒரு ஆறு. சரி, இப்படி என்ன இந்த டீ கடை மாதிரி இருக்கு. இல்ல, நம்மளுக்கு ரெஸ்ட் ஸ்டாப் அந்த மாதிரி கிடையாது எதுவும். நம்ம ஸ்ட்ரைட்டா திருநெல்வேலி தான் போகணும். நான் ஓடுறா பஸ்ஸுக்காரன், சிட்டி வரேன். நானே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா போலாம்னு இருக்கே, வழி விட மாட்டான். இவங்களுக்கு என்ன வழி விடுறா? ஐயோ போலீஸ் வழி. அப்படியே போனிதான் இடிச்சா செத்தேன். ஓகே, இப்ப அப்படியே சீக்கிரமா வேகமா போயிட்டு அப்படியே வந்துருவோம். இப்ப நான் திருநெல்வேலிக்கு வந்துட்டேன். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளிதான் இருக்கு. இந்த கார வர. சரி, அப்படியே போக வேண்டியதுதான். என்ன லைட்டா இருட்டுற மாதிரியே இருக்கு. இருட்டாக கூடாது, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஓகேங்க, வந்தாச்சு. இங்க யாரு பேரிகேட்ஸ் எல்லாம் இடிச்சு போட்டிருக்காங்க, அப்படியே போக வேண்டியதான். ஓகே, இங்க வழி இருக்கா? அந்த லாரிக்காரன் போவான் பாரு, அங்க வழி இருக்கு. ஓகே, இப்படியே போ. என்னது? டேய், யாரா நீ? மதக்கல பஸ்காரா? இறங்கி போய் பார்த்துட்டு வாங்க.
என்னண்ணே இப்படி இருக்க? பார்த்து வரலாம்ல. இதுல 600 அடிச்சிருக்கான் பைத்தியக்காரன். பார்த்து வரலாம்ல. என்ன அவசரம் உனக்கு? இங்க டேய் யாரா நீ ஏன் பசிடிச்சிட்டு இருக்க? யோ ஏசி அடப்பாவி. நாங்க உடனே கிளம்பிடுறேன். ஓகே இப்ப எடுத்துட்டு போக வேண்டியது ஏன் பஸ் இடிச்சு போட்டுருவான். தப்பா விடுறான் பாரு நீ. ஓகே அப்படியே அவன் போட்டுருவோம். இந்த கிளம்புறியா? கிளம்புறா ஏசியார. அடுத்த வாட்டி நானும் ஏசி பஸ் ஓட்டுவேன். கொள்றான் பாருங்க. ஓகேங்க, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை ERSK பஸ் ஐடி மாஸ்டர். பாய்.